காரணத்தால் நாங்கள் தோலையும் கொட்டையும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எங்களிடம் ஒரு தூதர் வந்தார். அவர்தான் உங்களிடம் போரிட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். இவங்க வந்து படையெடுத்துட்டு வரல, இஸ்ரா படையெடுத்துட்டு மதீனாவுக்கு வரல, தற்காப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. இஸ்லாம் வந்து மன்னராட்சியை ஒழித்து மன்னராட்சிங்கிற அந்த அதிகாரத்தை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறதுக்காக வந்த மார்க்கம் இது. அவன் பாட்டுக்கு அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். யாரு? இஸ்ரா. இவர் வந்து நாங்களாம் வரல, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலை உண்டு இதுன்னு இருந்தோம், கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களிடம் ஒரு தூதர் வந்தார், அவர்தான் உங்களுடன் போரிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஒன்று, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபட வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லது ஜிஸ்யா வரி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன் மன்னராட்சியையும் நாங்கள் பார்த்து விட்டோம், உன்னுடைய ஆடம்பரமான அந்த வாழ்க்கையையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோங்க. இப்போ மன்னராட்சிக்கு என்ன சொல்கிறாங்க? சேலஞ்ச் பண்ணுறாங்க. எதில் உட்காந்துட்டு இருக்கிறான் அது மன்னர் தங்கத்து சேரில் உட்காந்துட்டு தங்க கிரீடம் போட்டு தங்க காப்புகள் அணிஞ்சவன் உட்காந்துட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு நீ ஆட்டம் போடுறது பார்த்துட்டு தான் வந்தோம், இதை முடிச்சு கட்டுறதுக்கு எங்கள் அனுப்பியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக இதுலேருந்து புரியுதா இல்லையா மன்னராட்சி இஸ்லாம் அங்கீகரிக்குதா இல்லையான்ட்டு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவுக்கு இதுக்கு மக்கா வெற்றிக்கு போகிறாங்க. மக்கா வெற்றிக்கு போகும்போது ஒவ்வொரு பகுதியாக மக்காவை வந்து சுற்றி ஒவ்வொரு ஏரியாவாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க. மக்கா வெற்றின் போதே ஒவ்வொரு தெருவா ரசூலா ஜெயிச்சுட்டே வந்தாங்க. அப்போ அதில் அபூ சுஃபியானை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. பாரு, என்னுடைய படைகள் வர்றதை பாருங்கிறேன். ஒவ்வொரு படையாக வருது. அந்த படையை பார்க்க அபூ சுஃபியான் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்க எதுக்கு வர்றாங்க, இவங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது, எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாதுங்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது ஆமாம் அப்படிதாங்கும்போது அவர் சொல்கிறார், அப்பாஸே, உமது சகோதரர் மகனின் ஆட்சி இன்று கொடி கட்டி பறக்குது அப்படிங்கிறார். அவங்க ஆட்சி எங்கேயோ போயிருச்சுப்பா, அவங்க ஆட்சி வேறு லெவலில் போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ அபூ சுஃபியான் சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாரு, அப்பாஸ் இல்லையானோ, அபூ சுஃபியானே, இது நபித்துவமாகும், இது மன்னராட்சி அல்ல, இது சாதாரண ஆட்சி கிடையாது, இது வந்து மற்ற ஆட்சி மாதிரி கிடையாது, இது நபித்துவத்துடைய ஆட்சி என்று கூறினார்கள். ஆம், சரிதான் என்று அபூ சுஃபியான் கூறினார். இது வந்து ரஹீக்ல 491வது பக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது புகாரியில் துர்க்குனா கிடைக்குது 4280. இந்த மீதி செய்தி பார்த்தீங்கன்னா இந்த இப்னு ஹிஷாமுங்கிற அந்த வரலாற்று நூல்களில் தான் கிடைக்கும். இவங்க ஆரம்பத்திலேருந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அபூ சுஃபியான் இவங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னர்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்கல்கிட்ட கூட போய் சொல்லுவார், ரசூல்லாவை பார்த்து ஒரு மன்னர், அரபுகளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூ சுஃபியானு வந்து ஆமாம் அப்படிம்பாரு. என்ன விஷயம்னா, அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்ததுன்னா ரசூல்லா ஆட்சிக்கு ஆசை பிடிச்சவங்க, ஆட்சிக்காக தாவா வந்து செய்கிறாங்க, மன்னராக மாறுறதுக்கு ஆசைப்படுறாரு,